நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்காக இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுக்க போறது எல்லாருக்கும் எப்பவுமே சாப்பிடணும்னு ஆசைப்படுற பிரியாணி. ஹைதராபாத்ல ஒரு ஊருக்கே நவாப் ஆலம் கான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் இந்த கச்சி கோஸ்ட் பிரியாணி. கச்சி கோஸ்ட்னா கிட் லேம், ரொம்ப எலசான ஆடு. ஹைதராபாத்ல இது ரொம்ப ஃபேமஸ். இந்த டிஷ்ஷை இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். இந்த டிஷ்ஷுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம், ஆனியனை நல்லா ஃபைன் ஸ்லைசஸாக பண்ணி அதை ஒரு ஆயிலில் ஃப்ரை பண்ணி வைக்கணும். அது பேர் வந்து கோல்டன் ஃப்ரைட் ஆனியன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து தனித்தனியாக உதிரியாக வந்துடும். இந்த ஆனியனை இப்போ ஆயிலில் போட்டு கோல்டன் ஃப்ரை பண்ணணும். இந்த ப்ராசஸில் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. ஏன்னா இந்த ஆனியன் கேரமலைஸ் ஆனாலோ இல்லை கருப்பானாலோ இந்த ஹோல் பிரியாணியோட ஃப்ளேவர் கெட்டு போயிடும். இந்த ஆனியன் நல்லா டார்க் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிருக்கு. ஒரு டிஷ்யூ பேப்பரில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த ஆனியனில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஆயில்லாம் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் இழுத்துரும். இப்போது நான் மட்டனை இங்கே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு மட்டன் பிரியாணிக்கு 1 கிலோ மட்டனுக்கு 1/2 kg ரைஸ். டபுள் த குவான்டிட்டி மட்டன் இருந்தால் தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மட்டனில் இப்போது அரைச்சி வச்சிருக்கிற இந்த பப்பாயா பேஸ்ட், ஒரு 1 கிலோ மட்டனுக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன் ரா பப்பாயா பேஸ்ட் போட்டால் போதும். அந்த பப்பாயா போட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த மட்டன் வந்து இந்த பப்பாயா பேஸ்ட்டில் ஊறணும். இப்போது இந்த மட்டன் வந்து பப்பாயா போட்டு 15 மினிட்ஸ் மேரினேட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே we are adding curd, ginger garlic paste. இதை போட்டு நல்லா மேரினேட் பண்ணுவோம். அது கூடயே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற டார்க் கோல்டன் ப்ரௌன் ஃப்ரைட் ஆனியன் அது கூட மிக்ஸ் பண்ணுறோம். மிளகா பொடி, மஞ்சள் பொடி, இது ரெண்டுத்தையுமே வந்து மீட்லேயே போடுறோம். மிளகா பொடி, அது கூடயே ஃபைன்லி சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், நல்லா லேவிஷாக 1 full hand of coriander leaves. அது கூடயே ஃப்ரெஷ் கிறிஸ்பி green mint leaves. அந்த mint leaves நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் அப்படியே வைங்க. அது வந்து ரைஸ் குக் ஆகும்போது half done குக் ஆகிற ரைஸ் மேலே அந்த புதினாவையும் அந்த கொத்தமல்லியும் போட போகிறோம். இந்த மேரினேஷன் ஆயின் இருக்கிற மட்டன் மேலே ஷாஹி ஜீரா அப்படின்னு சொல்கிற ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் ஸ்பைஸ், இது வந்து ஜீரா கிடையாது. இதில் ஷாஹி ஜீரா அப்படின்னா அர்த்தம் வந்து ஜீராக்கெல்லாம் ராஜா. பார்க்கறதுக்கு ஜீரா மாதிரியே இருக்கும், கொஞ்சம் டார்க்கராக இருக்கும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். இஃப் யூ ஸ்மெல் இட், இட்ஸ் வெரி வெரி ரிச், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜீரா இந்த மேரினேஷனில் கொஞ்சம் போடுறோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மட்டன் மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு. இதை மேரினேட் பண்ணி எக்ஸாக்டாக 1/2 hour to 40 minutes இதே நிலைமையில் ரெஸ்ட் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சரில் ரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா தான் சரி, பட் ஃப்ரீசருக்குள்ளே வைக்காதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம குக் பண்ணுற ரைஸ், பாஸ்மதி ரைஸ். நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 kg, 1 kg மட்டனுக்கு 1/2 kg ரைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ரைஸை வந்து நல்லா ஒரு பதமான ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் ஒரு 1/2 hour சோக் பண்ணணும். அந்த ரைஸை இப்போ தண்ணியில் பாயிலிங் வாட்டரில் போட்டு ரைஸை half done குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பாயில் ஆகிருக்கு. பிரியாணி குக் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ரைஸ் குழையாமல் இருக்கணும், ரைஸ் நறுக்கரிசி மாதிரி கிடைக்கக்கூடாது. அது மாதிரி பல விஷயமான பயம் ரைஸ் குக் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாம் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் ரொம்ப ஈஸி. பாயிலிங் வாட்டரில் இது மாதிரி போட்டுட்டு half done ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம பிரியாணியில் மட்டனில் போட்டு அந்த ரைஸை குக் பண்ணும்போது அது குழையறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை. இப்போ இந்த ரைஸ் நான் வந்து பாயிலிங் வாட்டரில் போட்டுட்டேன். அது கூட கொஞ்சம் ஷாஹி ஜீரா, ஒரு 2 ஏலக்காய், லவங்கம், பட்டை, இதெல்லாம் நான் இதில் போடுறேன். அதே மாதிரி பிரியாணி இலை, இந்த இலை வந்து இட் கிவ்ஸ் அ செப்பரேட் ஃப்ளேவர் டு த ஹோல் பிரியாணி. இது மாதிரி பிரித்து ஒரு 2-3 இலை இது மாதிரி கிழிச்சு போடலாம். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து பிரியாணியுடைய ஃப்ளேவரை மாற்றிடக்கூடாது. அதுக்காக அந்த காரத்துக்கு மட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். ரைஸ் வந்து ரொம்ப கீழே தங்கிடுச்சுன்னா அடி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு ஸ்பூன் நெய், 1.5 ஸ்பூன் கீ இதில் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கீழே வந்து எவ்வளோ சூடு இருந்தாலும் அரிசி வந்து அடி பிடிக்காது. இது குக் ஆகிட்டு இருக்கும்போதே இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஹேண்ட் ஆஃப் கொரியாண்டர் அண்ட் மின்ட், கொத்தமல்லி
அதுக்கப்புறம் புதினா, இது ரெண்டுத்தையும் போட்டு இந்த ரைஸ் கூடயே இந்த பாயிலிங் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த ரைஸ் வந்து ஹாஃப் டன் ஆகிற வரைக்கும் நான் இதை வேக வைக்க போகிறேன். இன்னொரு ரேஞ்சில் இது மாதிரி வச்சு let us get ready. அதாவது அந்த கல் வந்து சூடாகணும். நல்லா ஒரு கனமான பாத்திரம், நல்ல இது வந்து நல்ல ஒரு திக் பாட்டம் பேன்னு சொல்லுவாங்க. எந்த காரணத்தையும் இது அடி பிடிக்காது. நல்ல ஹீட் ரீட்டைன் பண்ணுற ஒரு பாத்திரத்தில் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற இந்த மட்டனை ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த மட்டனில் சோக் ஆகி இட் இஸ் கம்ப்ளீட்லி சாஃப்ட் அண்ட் டெண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு தானா அப்படின்வாங்க, சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக ஒவ்வொரு அரிசியாக தனித்தனியாக குக்காக இருக்குது. இது ஹாஃப் டன். இது வந்து கரெக்டாக இப்போ அரை வேக்காடாக இருக்குது. அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட எல்லா மனமும் குணமும் அதில் இறங்கியிருக்கு. இப்போ இந்த ரைஸை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுறோம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரைஸோடு சேர்த்து நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து ஹாஃப் குக் ஆகி பியூட்டிஃபுல்லாக உதிரா அந்த ஷாஹி ஜீராவோட ஃப்ளேவர், அந்த மின்ட் கொரியாண்டரோட ஃப்ளேவர், அந்த ஏலக்காய் பட்டை லவங்கம், ஒரே ஒரு க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு அவ்வளோ பிரமாதமாக ஹாஃப் டன் குக் ஆகி அந்த போட்ட கீனால் மேலே இருக்கிற அந்த கிளேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இட்ஸ் ஸோ ஷைனிங். அந்த கீ வந்து அந்த ரைஸில் ஒட்டிக்கிட்டு இட் இஸ் கிவன் இட் ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவலாக தனித்தனி ரைஸாக நிற்கிற கன்சிஸ்டன்சி அது கொடுத்துருக்கு. இப்போது இந்த ஸ்ட்ரெயின் பண்ண இந்த ரைஸை மேரினேட் பண்ணி வச்சு இருக்கிற இந்த மட்டன் கூட யார் மிக்சிங். இந்த ரைஸை இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் கீ, கொஞ்சம் சால்ட், நல்ல ஃப்ளேவருக்காக சாஃப்ரான் அண்ட் இந்த லிட்டை மூடி இதை எடுத்து இந்த தோசை கல் மேலே வச்சிடுறோம். ஒரு 45 மினிட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு half an hour ஹை ஃப்ளேம்லையும் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லையும் வச்சு இந்த பிரியாணி நம்ம குக் பண்ண போகிறோம். கீழே டைரெக்டாக ரேஞ்சில் வைக்காம ஒரு தோசை கல் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சா தம் குக்கிங் சொல்லுவாங்க. இப்போ இந்த மேரினேட் பண்ணியிருக்கிற அந்த மட்டன் 45 மினிட்ஸில் ரைஸோட சேர்ந்து பிரமாதமாக குக் ஆகி ஒரு பிரியாணியாக ரெடி ஆக போகுது. 45 நிமிஷம் நான் வந்து இந்த பிரியாணியை தம் குக்கிங் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி இப்போ குக் ஆகி ரெடியாக இருக்கு. இது திறக்கும் போதே ஒரு ஃபேண்டாஸ்டிக் அரோமா வரும். லெட்ஸ் see. வாவ், குங்குமப்பூடைய ஃப்ளேவர், ஏலக்காய் பட்டை லவங்கம், அந்த ஷாஹி ஜீரா, நல்ல பாஸ்மதி ரைஸ், அதோடைய ஃப்ளேவர் இந்த பிரியாணியில் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இப்போ கீழே இருக்கிற அந்த மட்டன் எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்ப்போம். வாவ் வாவ், ஒவ்வொரு சாதமும் தனித்தனியா குக்காயி எவ்வளோ பியூட்டிஃபுல்லா. see the colors, அந்த மசாலா, அந்த ரைஸ் தனித்தனியா குக்காய் இருக்கிற விதம், அந்த குங்குமப்பூ அந்த கலரை விட்டு இருக்கிற விதம், பியூட்டிஃபுல். கொரியாண்டர் லீவ்ஸ், ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த மிச்சம் இருக்கிற அந்த கோல்டன் ஃப்ரைட் ஆனியன், வாரே வா, பியூட்டிஃபுல்லா குக்கா இருக்கிற கச்சி கோஷ் பிரியாணி, the way it is made in Hyderabad. நான் கத்துக்கிட்ட என்னுடைய குரு இந்த பிரியாணிக்கு, நான் சொன்ன மாதிரி நவாப் ஆலம் கான், இந்த பிரியாணி நான் அவருக்காக டெடிகேட் பண்றேன்.